Hi everyone, welcome to Student Corner. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்ல இருந்து கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்ற கான்செப்டை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் மீன்ஸ் வாட், பேசிக் இன்ட்ரடக்ஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்க்கும் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னைக்கு செஷனில் calculation of interest under higher purchase system இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதாவது ஹையர் பர்ச்சேஸ்ன்றது ஒரு டியூரபிள் குட்ஸ் இல்லைன்னா ஒரு மிஷினரியோ ஒரு ட்ரக்கோ ஒரு வெண்டார் ஒரு பையருக்கு செல் பண்றாங்க. இமிடியேட்டா பையரால பே பண்ண முடியல ஹையர் பர்ச்சேசரால. ஸோ டவுன் பேமெண்ட் பே பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை இன்ஸ்டால்மெண்ட்ஸா கட்டுறாரு. ஸோ அதை தான் நம்ம ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்னு சொல்றோம். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட்ன்றது கண்டிப்பாக அவர் பே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் இமிடியேட்டாக பே பண்ணலை, அந்த கூட்ஸோட ஆக்சுவல் வேல்யூ பே பண்ணலை. ஸோ அது இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டும்போது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்ன்ற கான்செப்ட் அங்கே இன்க்ளூட் ஆகுது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் தான் இன்னைக்கு நம்ம செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது வேரியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸில் எப்படி டீல் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கேஷ் பிரைஸ், இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆர் கிவன். இது ஒரு மெத்தட். அதாவது நம்ம கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன கிவன்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா, பர்சன்டேஜ், கேஷ் பிரைஸ் அதாவது அந்த மெஷினோட ட்ரக்கோட ஒரிஜினல் பிரைஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்களா, இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஸோ ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ஸ்க்கு எவ்வளோ கட்டுறாங்க ஈச் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்களா, இது எல்லாமே கிவன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மெத்தடு, டேபிள் ஃபார்ம் பண்ணுறது, கால்குலேஷனு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்ல when rate of interest is not given, ஸோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்றத கொடுக்காம பேலன்ஸு கேஷ் ப்ரைஸும் இன்ஸ்டால்மெண்ட்ஸும் கிவனாக இருக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நாட் கிவனாக இருக்கும், அதாவது இருக்காது. நெக்ஸ்ட் தேர்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் கேஷ் பிரைஸ் இஸ் நாட் கிவன். ஸோ அப்போ என்னென்ன இருக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இன்ஸ்டால்மெண்ட்டும் இருக்கும், கேஷ் பிரைஸ் இருக்காது. நெக்ஸ்ட் வென் இன்ஸ்டால்மெண்ட் பிரைஸ் இஸ் நாட் கிவன், ஸோ இன்ஸ்டால்மெண்ட் பிரைஸ் இருக்காது, அதுக்கு பதிலாக என்னென்ன இருக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கேஷ் பிரைஸும் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கொஸ்டின்ல என்னென்ன கிவன் எது நாட் கிவன் இதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா when cash price is calculated by annuity method. ஸோ annuity ஃபேக்டர் கொடுத்துருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா when rate of interest, cash price, installments all the three given எப்படின்றத சம் மூலமாக பார்க்கலாம். So இது ஒரு illustration sum. When rate of interest, total cash price and installments are given. So 1186ல பார்த்தீங்கன்னா X purchased machinery on hire purchase system. The payment is to be made rupees 4000 down. So down payment 4000 pay பண்றாங்க. And 4000 annually for 3 years. So 3 yearsக்கு each yearல 4000 pay பண்றாங்க. And then cash price of the machinery பார்த்தீங்கன்னா rupees 14,900. Rate of interest பார்த்தீங்கன்னா 5%. Calculate the interest in each year's installment. So நம்மளோட சம்ல பார்த்தீங்கன்னா cash price, rate of interest, installments எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஹெட்டிங்லாம் மென்ஷன் பண்ணிட்டுலாம் சம்ல எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கொஸ்டின் அந்த பேராகிராஃபை கோ த்ரூ பண்ணி எது எது கிவன் எதுக்கு நாட் கிவன்றதை நம்மளே கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் இருக்கா 14,900, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% இருக்கா, அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது இன்ஸ்டால்மெண்ட்டும் 4000 ஆனுவலி பே பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கான கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இது மாதிரி ஒரு டேபிள் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும். டேபிள் ஷோயிங் கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஃபர்ஸ்ட் காலம் பர்டிகுலர்ஸ் காலம் எழுதணும். அப்புறம் டோட்டல் கேஷ் ப்ரைஸ்க்கு ஒரு காலம், இன்ஸ்டால்மெண்ட் பெய்டுக்கு ஒரு காலம், இன்ட்ரெஸ்ட் பெய்டுக்கு ஒரு காலம், கேஷ் ப்ரைஸ் பெய்டுக்கு ஒரு காலம்.
ஸோ இந்த ஃபிஃப்த் காலம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த இன்ஸ்டால்மெண்ட் பெய்டும் இன்ட்ரெஸ்டையும் சப்ராக்ட் பண்ணால் கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும். இன்ஸ்டால்மெண்ட்றது என்னது? கேஷ் ப்ரைஸ், அதாவது பொருளோட ஒரிஜினல் விலையும் இருக்கும் இன்ட்ரெஸ்டும் இருக்கும், ரெண்டும் சேர்த்து தான் என்ன பண்ணுவாங்க இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ கேஷ் ப்ரைஸ் மட்டும் நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? கேஷ் ப்ரைஸ் பெய்டை இன்ஸ்டால்மெண்ட் பெய்டும் இன்ட்ரெஸ்ட் பெய்டும் சப்ராக்ட் பண்ணாதான் கேஷ் ப்ரைஸ் பெய்டு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பர்டிகுலர்ஸ் காலம்ல கேஷ் ப்ரைஸ் எழுதிக்கிறாங்க. ஸோ அதாவது 14,900 நம்ம சம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 14,900 தான் என்ன பண்றோம் இங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறோம். அடுத்தது இதுல இருந்து டவுன் பேமெண்ட்டை சப்ராக்ட் பண்றோம். ஸோ சப்ராக்ட் பண்ணா 14,900ல இருந்து 4,000 சப்ராக்ட் பண்ணா 10,900 வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இப்போ 4,000ன்றது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இதுல வந்து காலம்ல ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கு எப்பயுமே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. டவுன் பேமெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல இருந்து தான் என்னது இன்ட்ரெஸ்ட் உண்டு நம்மளுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்? 3 - 4 அதுதானே ஃபிஃப்த் காலம். தேர்ட் காலமும் ஃபோர்த் காலமும் மைனஸ் பண்ணதான் ஃபிஃப்த் காலம். ஸோ 4,000 - 0 என்னது? 4,000 தான். ஓகேங்களா? ஸோ அதை எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிடுறோமா? 10,900 கிடைக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட். எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்னு நம்ம பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 years. சம் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸில் 4 years இருக்கும். மேக்ஸிமம் 5 years தான் நம்மளுக்கு எப்பயுமே கொடுப்பாங்க. ஓகேங்களா? 3, 4 இல்லைன்னா 5 years. 5 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கட்டுற மாதிரி. ஸோ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 10,900 அதுலேருந்து இந்த அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட்டு முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ எல்லா இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் என்னது 4,000 ஈக்குவலாக பே பண்ணுறாங்களா? ஸோ அதனால் 4,000 எழுதிக்கணும். இப்போ இந்த காலமை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த 10,900ஓட அவங்க கொடுத்துருக்க 5% மல்டிப்ளை பண்ணுறாங்க. 10,900 into 5/100 போட்டிங்கன்னா இந்த 545 அமௌண்ட் வரும். அடுத்தது இந்த தேர்ட் காலமும் ஃபோர்த் காலமும் இன்ஸ்டால்மெண்ட்டையும் இன்ட்ரெஸ்டையும் சப்ராக்ட் பண்ணால் கேஷ் ப்ரைஸ் பெய்டு காலம் வரும். ஸோ அதுதான் 3,455. இந்த 3,455 இங்கேயும் எழுதிக்கிறோம். ஸோ எழுதினோடனே 10,900லேருந்து 3,455 சப்ராக்ட் பண்ணால் 7,445 வருது. ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணோம்னா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எழுதும்போது இந்த 7,445லேருந்து தான் என்ன பண்ணணும் 5% நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்க அமௌண்ட்டு 372.25. 7,445 into 5/100 போட்டிங்கன்னா 372.25 அதான் இன்ட்ரெஸ்ட். எல்லா இன்ஸ்டால்மெண்ட்டும் சேம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ அதனால் 4,000 இங்கே நீங்கள் எழுதிக்கலாம். இந்த 4,000லேருந்து 372.25 சப்ராக்ட் பண்ணால் 3,627.75 கிடைக்குது. இதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதணும் எப்பயுமே. ஸோ அப்போ என்ன ஆகும்? 7,445லேருந்து 3,627.75 நீங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 digits வரைக்கும் எழுதலாம். இப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணி 3,817.25 அப்படின்னு வருது. இப்போ கடைசியாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட் எது? தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் தான் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இதுக்கப்புறம் எதுவுமே கேஷ் ப்ரைஸ் கிடையாது. ஓகேங்களா? நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக பே பண்ணி முடிச்சிடும். நம்மளுக்கு டியூஸ்லாம் என்ன ஆகும்? நில் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா எப்பயுமே லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எழுதும்போது மட்டும் ஏற்கனவே சப்ராக்ட் பண்ணி வந்த அமௌண்ட்டை திருப்பி நீங்கள் எழுதுறீங்க. ஓகேங்களா? ஸோ எழுதும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல நில் ஆகும் சப்ராக்ட் பண்ணி. லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டையும் 4,000 தான் கட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே கேஷ் ப்ரைஸ் பெய்டு காலமும் இங்கே நம்ம சப்ராக்ட் பண்ணுற அமௌண்ட்டும் என்னது சேம் அமௌண்ட் தான். ஸோ அப்போ இங்கே என்ன எழுதுறீங்களோ அதை தான் என்ன பண்ணுவீங்க இங்கேயும் எழுதுவீங்க. ஓகே, 3,817.25. ஸோ லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க இன்ட்ரெஸ்ட்டை இந்த மாதிரி கால்குலேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் இந்த இன்ஸ்டால்மெண்ட் காலமில் வர 4,000யும் இந்த லாஸ்ட் கேஷ் ப்ரைஸ் பெய்டு காலமில் வர அமௌண்ட்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் இந்த 182.75
4,817.25 உங்களுக்கு கிடைக்கும். 4,000 minus 3,817.25 subtract பண்ணீங்கன்னா 182.75 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எல்லா காலம்ஸும் ஆட் பண்ணும். இன்ஸ்டால்மெண்ட் காலம்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 16,000 வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த காலம்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 545 plus 372.25 plus 182.75 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1100. அகெயின் இந்த காலம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணீங்கன்னா 14,900. இப்போ இதையும் ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 16,000 வந்துடும். ஸோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெதர் வந்து நம்மளோட சம்மு கரெக்டா இல்லை ராங்கான்றது. இதுதான் மெத்தடு when rate of interest, cash price, installments amounts are given. So இந்த மெத்தட் மூலமா நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றோம் for each installmentன்றத கத்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல பாத்தீங்கன்னா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலனா அப்ப எப்படி இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்றது அப்படின்றத செகண்ட் மெத்தடை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். Thank you so much for watching this video.